வணக்கம் and welcome back everyone. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஸோ இந்த புது வருஷத்தை இந்த இந்த டாபிக் வச்சு நம்ம ஆரம்பிப்போமே. ஸோ ஏற்கனவே நம்ம ரோல்ஸ் ராய்ஸுங்கிற ஒரு லக்ஸுரியஸ் ப்ரெஸ்டீஜான காரை பற்றி பார்த்துருந்தோம். அதே வரிசையில் இன்னைக்கு ஒரு லக்ஸுரியான ஸ்போர்ட்ஸ் காரை பற்றி பார்க்க போகிறோம். லக்ஸரின்னு சொல்ல முடியாது, ஃபுல் டைம் ஸ்போர்ட்ஸ் காரை பற்றி தான் இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த காரோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இந்த உலகத்திலேயே இந்த காருக்கு தான் இந்த டாப் ஸ்பீடு இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அப்படிதான் இருக்குன்னு சொல்லி கூகுளும் சொல்லுது. ஸோ அந்த கார் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோயின்செக் கெஸ்கோவ் அப்சல்யூட் அப்படிங்கிற ஒரு செமையான காரை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் யாராவது லைக் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. ஸோ எல்லாருக்கும் வணக்கம், நான் உங்கள் வெங்கட்ரவீன், இதான் என் சேனல். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கார் பேரை நான் திரும்பவும் உங்கள் எல்லாருக்காகவும் சொல்கிறேன். அதாவது கோயின்செக் கெஸ்கோவ் அப்சல்யூட் அப்படிங்கிற இந்த கார் தான் ஒரு என்ன சொல்கிறது வேகத்தின் அரக்கன்னே சொல்லலாம். அதாவது இந்த காரோட டாப் ஸ்பீடு என்ன தெரியுமா? 532 km/h, அதாவது நியர்லி 320+ மைல்ஸ்/h. பார்த்தீங்களா, இந்த கார் வந்து 532 km/h. ஆனால் நம்ம ரோல்ஸ் ராய்ஸே போன வாட்டி எடுத்துக்கிட்டோம்னா கூட ரோல்ஸ் ராய்ஸே கிட்டத்தட்ட ஒரு 300 இல்லை 200 300 வரைக்கும் தான் நமக்கு டாப் ஸ்பீடே தரும். ஆனால் இந்த கார் வந்து வேகத்தின் அரக்கன். மேக்ஸிமம் இவங்க எல்லாரும் இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் கார், இது வந்து ஒரு ஃபுல் டைம் ஸ்போர்ட்ஸ் காராக இருந்துட்டு வருது. ஸ்போர்ட்ஸ் கார் வேகத்துக்காகவே இந்த கார்லாம் செய்கிறாங்கங்க. ஸ்பீடு, நீட் ஃபார் ஸ்பீடுக்காகவே இந்த கார்லாம் செய்கிறாங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இந்த காரோட மேக்ஸிமம் ஸ்பீடு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 532 km/h, 532 km/h. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த காருக்கு வந்து V8 ட்வின் டர்போ இன்ஜின் வந்து பொருத்தப்பட்டிருக்கு. அதாவது V8 இன்ஜின் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா 8 சிலிண்டர் பிஸ்டன் இருக்கும். அதாவது நார்மல் கார்ஸ்லாம் மேக்ஸிமம் 2 சிலிண்டர் இல்லை 4 சிலிண்டர் அது மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆனால் இந்த காருக்கு வந்து V8 ட்வின் டர்போ இன்ஜின் பொருத்தப்பட்டிருக்கு. அதாவது 8 பிஸ்டன் இருக்கும், 8 பக்கமும் ஸ்பார்க் ஆகும் ஸ்பீடுக்காக. ஸோ இதுக்கு வந்து என்ன ஃபியூயல் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதாரண கேஸ் தான். கேஸோலினுக்கே நமக்கு 532 km தரும்னா இது எப்பேற்பட்ட கார் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு டிசைன் பண்ணியிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்களேன். அதுக்கப்புறம் E85 பயோ ஃபியூயல் அப்படிங்கிற இன்னொன்று யூஸ் பண்ணலாம். அதாவது இது வந்து ஃப்ளெக்ஸ் ஃபியூயல் வெஹிக்கலுங்க. அதாவது என்னன்னா ஃப்ளெக்ஸ் ஃபியூயல் வெஹிக்கல்னா நமக்கு மல்டிபிள் ஆப்ஷன் இருக்கும். 2 வகையான ஃபியூயல் யூஸ் பண்ணுறான். ஒன்று கேஸோலின், அதாவது நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற கேஸு. அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேஸ் கூடயே ஒரு 51 to 83% எத்தனாலோ இல்லை மெத்தனால் ஃபியூயலோ மிக்ஸ் பண்ண மாதிரி யூஸ் பண்ணலாம். அதுதான் E85 பயோ ஃபியூயல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து ஃப்ளெக்ஸ், அதாவது ஃப்ளெக்ஸ் ஃபியூயல் வெஹிக்கல், வாயிலே வர மாட்டேங்குதே. ஃப்ளெக்ஸ் ஃபியூயல் வெஹிக்கல் கோயின்செக் கெஸ்கோவ் அப்சல்யூட் வந்து ஃப்ளெக்ஸ் ஃபியூயல் வெஹிக்கல். இதில் வந்து E85 யூஸ் பண்ணலாம், இல்லை கேஸோலின் யூஸ் பண்ணலாம். ஸோ அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா V8 இன்ஜின் நான் சொன்ன மாதிரி 8 சிலிண்டர், 8 பிஸ்டன்ஸ் இருக்கும், 8 பக்கமும் ஸ்பார்க் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அடுத்து வந்து இதோட ஹார்ஸ் பவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது E85 அதாவது கேஸோலின் பிளெண்டட் வித் எத்தனால் ஆர் மெத்தனால் ஃபியூயல் வந்து எவ்வளோ ஹார்ஸ் பவர் தருதுன்னா 1600 ஹார்ஸ் பவர் தரும். ஒருவேளை வெறும் கேஸோலின் மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1280 1280 ஹார்ஸ் பவரும் 7800 ஆர்பிஎம்மும் தரும். ரோட்டேஷன் பர் மினிட்னு நினைக்கிறேன், ஆர்பிஎம்னா அப்படி தான் நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து இந்த விஷயத்தை கேட்டால் நிஜமே எல்லாரும் ஆச்சரியப்பட்டுறீங்க. ஏன்னா நாமெல்லாம் இந்தியாவிலேயே இருக்கோம். இந்தியாவில் கோயின்ஸ்கி லீகல் தான். ஆனால் சும்மா நம்ம எடுத்துகிட்டு சுற்றிட்டே இருக்க முடியாது. கோயின்ஸ்கி கார் எடுத்துகிட்டு சும்மா தெருவில்லாம் ஓட்டிகிட்டு இருக்க முடியாது. ஏன்னா இந்த காருக்கு அவ்வளோ ஸ்பீடு இருக்குது. இந்த காருக்கு எத்தனை கியர் ஷிஃப்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மிரண்டே போயிடுவோம் எல்லாம். டோட்டலாக இதுக்கு வந்து ஒரு 9 கியர் ஷிஃப்ட்ஸ் இருக்குது, 9 கியர் ஷிஃப்ட்டு. யோசிச்சு பாருங்கள். இப்போ தான் நம்ம இந்தியாவில் 5 கியர் ஷிஃப்ட்டே நம்மலாம் பார்த்துருக்கோம். நான்லாம் 5 கியர் ஷிஃப்ட் தான் பார்த்துருக்கேன். காருக்கு நான் சொல்கிறது காருக்கு 5 கியர் ஷிஃப்ட் தான் மேக்ஸிமம் பார்த்துருக்கேன். ஃபார்வர்ட் கியர் ஷிஃப்ட் சொல்லிட்டு இருக்கேன். ரிவர்ஸ் கியர் சேர்த்தா 6 கியர் ஷிஃப்ட் வரும், அது விட்டுருங்க. ஸோ இது வந்து 2 டோர் 2 சீட்டர். அதுக்கப்புறம் மேக்ஸிமம் இதில் கான்சென்ட்ரேட் பண்ணுறது என்னென்னா ஸ்பீடு, ஸ்போர்ட்ஸ் காரு ஸ்பீடு, அவ்வளோதான்.
அதாவது பிரேக் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஸ்பீடு போகிற காருக்கு பிரேக் எந்த அளவுக்கு கொடுத்து வச்சிருக்காங்கன்னு யோசிக்கணும் இல்லையா. பிரேக் வந்து முன்னாடி வந்து 6 பிஸ்டன், பின்னாடி வந்து 4 பிஸ்டன் நினைக்கிறேன். டிஸ்க் பிரேக் தான் யூஸ் பண்ணுறாங்க இந்த காருக்கு. அதுக்கப்புறம் ஸ்டியரிங்கை பற்றி சொல்ல வேணுமா, இது எவ்வளோ எத்தனை கோடி கொடுக்குறோம், அது மட்டும் இல்லாமல் இது எவ்வளோ ஸ்பீடு கொடுக்குது, அதுக்கேற்ற மாதிரி ஸ்டியரிங்கும் இருக்கு இல்லையா. பவர் ஸ்டியரிங் தான் யூஸ் பண்ணுறாங்க, கோயின்சியோட பவர் ஸ்டியரிங் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து டோட்டலாக என்ன சொல்லணும்னா வேகத்தின் அரக்கன்னு தான் இந்த காரை நான் சொல்லுவேன். ஸோ இது வந்து செமையான ஒரு லுக் கொடுக்குற, ஒரு மான்ஸ்டர் லுக் கொடுக்குற காருங்கப்பா. நிஜமாலுமே எனக்கு பார்த்தப்பெல்லாம் இந்த காரை பற்றி ஃபஸ்ட்டு டைம் கேள்விப்பட்டப்போ எனக்கே ஒரு சில ஆச்சரியமாயிருச்சு. நான் இது வரைக்கும் புக்காட்டி தான் இருக்கிறதுலையே ஃபாஸ்டஸ்ட் கார்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அந்த ரெக்கார்டையும் முறியடிச்சு இப்போ கோயின்ஸ்கி தான் ஃபாஸ்டஸ்ட் கார் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் டைம் வீடியோ போடும்போது புகாட்டியை பற்றி போடலாமா, இல்லை வேறு ஏதாவது கம்பெனிஸை பற்றி போடலாமா, கம்பெனி கார்ஸை பற்றி போடலாமா அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கள். ஸோ கடைசி வரைக்கும் நீ ரேட்டே சொல்ல மாட்டேன்னு நீங்கள் கேட்பீங்க, எனக்கு தெரியும். ஸோ இந்த காரோட ரேட்டு, அதாவது விலை இந்தியாவில் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வெளிநாட்டில் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா $30 lakh. இந்தியாவில் வந்து கிட்டத்தட்ட 19.25 கோடி. 19.25 கோடி. ரோல்ஸ் ரைஸோட விலை கம்மி தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனால் ரோல்ஸ் ராய்ஸோட ஸ்பீடுக்கு இது நிகர் கொடுக்க முடியாது. சாரிப்பா, இதோட ஸ்பீடுக்கு ரோல்ஸ் ராய்ஸ் நிகர் கொடுக்க முடியாது. இந்த கார் தான் இருக்கிறதுலையே டாப் ஸ்பீடு கார் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் யாராவது சொன்னீங்கன்னா அந்த காரோட பேரை கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்து அந்த காரை பற்றி ஒரு வீடியோ போடுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீக் பைக்கா காரா அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் கமெண்ட் போடணும். அவ்வளோதான் சொல்லிட்டேன், நீங்களே போட்டுருங்க. ஒரு வேளை போடலான்னா நான் சொன்ன மாதிரி புகாட்டியை பற்றி போடலாம், இல்லைனா இன்னும் நிறைய சுப்ரா, டொயோட்டா சுப்ரா. எனக்கு மோஸ்ட் ஃபேவரட் கார்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரட் கார்ஸ்னால் டொயோட்டாவில் சுப்ரா தான் ஆக்சுவலாக. சரி, அதை பற்றி இப்போ பேச வேணாம், நம்ம வந்து அடுத்த வாரம் அந்த கண்டென்ட்டை போட்டுக்கலாம். நீங்கள் ஒரு வேளை எந்த காரை பற்றி கமெண்ட் போடலன்னா அடுத்த வாரம் நான் டொயோட்டா சுப்ராவை பற்றி போட ட்ரை பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான், இந்த காரை பற்றின மேக்ஸிமம் இன்ஃபர்மேஷன் இவ்வளோ தான் எனக்கு கலெக்ட் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ ஃபஸ்ட்லேருந்து திரும்ப பார்த்தோன்னா 532 km/h, V8 பிஸ்டன் இன்ஜின், V8 இன்ஜினு. அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட டார்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1500 Nm டார்க் ப்ரொவைட் பண்ணுது. அதுக்கப்புறம் E85 ஃபியூயல் யூஸ் பண்ணலாம், இல்லைனா கேசோலினும் யூஸ் பண்ணலாம். E85 யூஸ் பண்ணால் 1600 HP தரும், கேசோலின் யூஸ் பண்ணால் 1280 HP தரும். அதுக்கப்புறம் இதுக்கு வந்து ஃபார்வேர்ட் கியர் மட்டும் 9 ஸ்பீடு லைட் ஸ்பீடு டிரான்ஸ்மிஷன் அப்படிங்கிற ஒன்றை பொறுத்தி 9 கியர் ஷிஃப்ட்ஸ், ஃபார்வர்ட் கியர் ஷிஃப்ட்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. 9 கியர்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த காருக்கு. அதுக்கப்புறம் 2 டோர் 2 சீட்டர் காரு. அதுக்கப்புறம் பிரேக் வந்து டிஸ்க் பிரேக் தான். நிறைய இவ்வளோ ஸ்ட்ராங்கான பிரேக்கெல்லாம் வைக்க முடியுமோ அவ்வளோ ஸ்ட்ராங்காக வச்சுருக்காங்க. ஸ்டியரிங் வந்து கோயின்சிகியோட பவர் ஸ்டியரிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நான் கடைசியாகவும் திரும்ப சொல்கிறேன், இந்த கார் வந்து வேகத்தின் அரக்கன் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் போட்டுருங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டன் தட்டி ஆல் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் வாரம் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வெங்கட் பிரவீன். ஸோ டாடா, பபாய்.